KFC உடைய மேங்கோ ஸ்ட்ராபெரி. இருங்க என் போனை நான் சைலண்ட்ல போடாம விட்டுட்டேன். 1 minute. ஜாரி. இன்னைக்கு நம்ம வந்து எதுக்கு இதை எடுத்து இப்படி தொடச்சா இப்படி போயிடும். இப்போ கிரீம் இல்லாம ஒரே கிரீம் இல்லாம வெறும் கிரீம் மட்டும். சீ Welcome back to your Tastefully with Divya and Chef YKU. இன்னைக்கு எங்க டீம்ல ஆட்கள் கொஞ்சம் கம்மின்றனாலே நாங்களே சுத்தி கட்டிக்கிறோம். எஸ். So welcome back to another episode of Summer Special. And இன்னைக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட் because இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து KFC உடைய மேங்கோ ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் க்ரஷர்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். சூப்பர். அதுல கடைசியா சொன்ன பாத்தியா அந்த ஒரு ரெசிபிக்காகவே இன்னைக்கு காலேஜ் கிளம்பி வந்தங்க நான். ஓகேக்கா. சோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா சம்மர்னாலே மேங்கோஸ் தான். எல்லா ஊர் ஃபுல்லா எங்க பாரு இதுதான். சோ அத வச்சே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம்க்கா. சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கவர் பால் இருக்கு இல்லையா? அத ஃப்ரீஸ் பண்ணி நல்லா இடிச்சு கவர்ல இருந்து எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கோம். ஒருவேளை இடிக்க முடியல அப்படின்னா இந்த பஜ்ஜி சீவர இது இருக்கு இல்லையா கட்டை, ஸோ அதை வச்சு கூட சீவி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இனிப்புக்காகவும் கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் மேங்கோ க்ரஷர்ஸ் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரெடிமேட். ஆமா, ரெடிமேட் க்ரஷர்ஸ். அடுத்து ஒரு 200 கிராம் அளவு மாம்பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆமா, நல்லா பழுத்த மாம்பழமா இருந்துச்சுன்னா இன்னும் சுவையா இருக்கும். இத வந்து நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வச்சு கிரக் 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 பண்ணனும். நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க மிக்ஸில போட்டுக்கலாம். மிக்ஸில போடலாம். ஆக்சுவலா வந்து இந்த KFCல நமக்கு இந்த மில்க் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் நல்லா தெரியும். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செய்யணும். ஒருவேளை இல்ல அவ்வளோ அந்த மாதிரி வேணா ஒரு மாதிரி போடுனா மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். டேஸ்ட்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேக்கா. இப்போ வந்து பத்தல, இப்போ க்ரஷர்ஸ் பத்தலனா ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த மேங்கோ என்னது இது? அதான் சொன்ன இனிப்புக்காகவும் நம்ம சேர்த்து. பேர் என்னடா? மேங்கோ கிரஷ். மேங்கோ கிரஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதை எடுத்து அப்படியே அழகா ஒரு கிளாஸ் பவுல்ல பொசிஷன் பண்ணிக்கலாம். மேல கொஞ்சம் கட் மேங்கோஸ் அண்ட் மின்ட் லீஃப் வச்சு கிளாஸ் பவுல்ல கிளாஸ்ல பண்ணிடலாங்களா? சரி. இப்போ இது மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் மேங்கோஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அத டபக்குன்னு உள்ள போயிடுமே. பரவாயில்லை. போகாதா? ஏன்னா நம்ம க்ரஷர்ஸ் எல்லாம் திக்கா இருக்கும் இல்லையா, அதனால. So tasting time. Cheers. எப்பயுமே ஏன் நீ வந்து என்னை விட்டுட்டு நீ மட்டும் சும்மாவே இருக்க? ஸோ சம்மருக்கு வந்து நல்ல சில்லுன்னு எதமா ஒரு க்ரஷர்ஸ் இருந்தாலும் அடுத்து 2 வருது இல்லையா, அப்படியே வாங்க என்னோட ஃபேவரட் டக்குன்னு வாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ராபெரிக்கா. ஸ்ட்ராபெரி க்ரஷர்ஸ் அது செய்ய ரொம்ப ஈஸி தான். இது ஃபர்ஸ்ட் வாரமா வச்சிரறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வந்துருங்க. வச்சிட்டு வந்துறேன். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இங்க ஒரு பவுல்ல ஃப்ரீஸ் ஆன பாலை இடிச்சு வச்சிருக்கோம். இதுல அதே மாதிரி இனிப்பு, ஆமா, மனம், சுவை, நிறத்துக்காக ஸ்ட்ராபெரி கிரஷ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் போட்டு நொங்கு 200 கிராம் அளவு நறுக்கிய ஸ்ட்ராபெரி சேர்த்து எல்லா இன்கிரிடியன்ட்டோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு கறக்கு முறுக்கு பண்றோம். ஓகே நல்ல இப்படி உதறிட்டு வைங்க. அதுல இருந்து எவ்வளவு தெரியுமா போகுது. சோதரியாச்சு. அவ்வளோதான்க்கா, நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷர்ஸும் ரெடி. ஓகே, இதை அப்படியே எடுத்து
ஒரு கிளாஸ்ல போர்ஷன் பண்ணிட்டு அத மேல வந்து ஃப்ரெஷ்லி சாப்டு ஸ்ட்ராபெரிஸ் அப்படியே தூவி விட்டு குடிக்கலாம். நல்லா இருக்குல பார்க்கவே. ஓகே, அடுத்து மேல ஃப்ரெஷ்லி நறுக்கிய ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இரண்டாவதாக ஸ்ட்ராபெரி கிரஷர்ஸ். செமையா அப்படியே பார்க்கவே நல்லா ப்ளசண்டா இருக்கு. ஓகே, நல்லா ஸ்ட்ராபெரி பஞ்சோட யம்மியா இருக்கு. அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சாக்லேட் கிரஷர்ஸ். இங்க வந்து 500 ml அளவு பால் இருக்குக்கா. ஒரு பில்டப்பா சொல்றா. ஓகே, சொல்றீங்களா? போடு. 500 ml அளவு பால் இருக்கு. அதுல ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஹெர்ஷி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அண்ட் இது கூடவே இனிப்பு பத்தலைன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்க டயட்ல இருக்கனால இப்போதைக்கு சுகர் வேண்டாம். சரி, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃப்ரீசர்ல வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கிரஷர்ஸ்க்குலாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ண பாலை தான் வந்து போட்டு க்ரஷ் இது பண்ணோம். பட் இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்றோம். கரெக்ட். எஸ், அவ்வளவுதான். இதை ஃப்ரீஸ் பண்ணி சொரண்டி எடுத்து போட்டு குடிச்சா அவ்வளவுதான். இல்ல இன்னும் அது வேலை இருக்கா? சரி, போய் வச்சுட்டு வாங்க, போங்க. அப்போ நம்ம பால் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இங்க கொஞ்சம் ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஃப்ரீஸ் ஆகி நம்ம என்ன எடுத்து வெளிய வச்சோமா இல்ல? ஆமா, ஃப்ரீஸ் ஆகி அத கிண்ணத்துல இருந்து லைட்டா சுரண்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுல வந்து உடைத்து வச்சிருக்க 100 கிராம் அளவு ஓரியோ பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிரீம் இல்லாம வெறும் கிரீம் மட்டும். கிரீம் இல்லாம வெறும் ஓரியோ பிஸ்கட் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். குட். நல்லா பீட் பண்ணியாச்சுக்கா. இப்போ இதையும் அப்படியே எடுத்து கிளாஸ்ல மாத்திப்போம். நல்ல கனி, நல்ல கனி. இதுக்கு மேல டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம என்ன? இதுக்கு மேல வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஆமா, அதை உடைத்து மேல தூவி விட்டுக்கலாம். உடைத்து போடணுமா? ஸோ சாக்லேட் கிரஷர்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணுங்க. ஷியர்ஸ் கைஸ். இது நான் யாருக்கு வேணும் வேணா எதுவும் கேட்க மாட்டேன். ஆஹா, அதாவது இதமா அப்படி ஒரு யம்மியா ஒரு சூப்பரா ஒரு சாக்லேட் கிரஷர்ஸ் குடிச்சிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு அமேசிங்கா வந்து ஒரு 3 types of KFC கிரஷர்ஸ் வந்து நான் கிராக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சோம். சம்மருக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ரெசிபி வந்து இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி, எஸ்பெஷலி திஸ் ஃப்ளோ திஸ் சாக்லேட் கிரஷர்ஸ் வெரி வெரி டேஸ்டி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று வேர்த்து ஒலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெரி ஈஸி டு டூ. இப்படி 5 minutes பண்ணி அப்படியே டே ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ என்ன நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்ததா சொன்னாங்க இல்லையா? ஆமா, நிறைய பேர் இருக்கா. Thank you so much for all the love. திரும்ப ஐ எம் பேக். அதனால ரெகுலரா இனிமேல் வந்து கண்டிப்பா ஷோஸ் வந்துரும். நீங்க சொல்லுங்க வேற என்ன. சோ மறக்காம இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ரெசிபிஸ்லாம் காத்துட்டு இருக்கு, அதை வந்து பிறகு நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். And then bye from Yeshwanth and Divya. This is yours tastefully. Bye.